கைஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு, நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு, நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு எஜுகேஷனல் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரெல்லாம் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன் அண்ட் செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இந்த வீடியோ கோர்ஸ் ஆக்சுவலாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு இன்ட்ராடேல எப்படி அக்யூரேசியாக நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்போம். ஒரு 0 to 0 கான்செப்ட்டு, ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி எப்படி எடுக்கிறது, எல்லாமே வந்து உங்களுக்கு இன்டிப்த்தாக சொல்லியிருப்போம். இந்த வீடியோ கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கணும், கற்றுக்கணும்னு நினைக்கணும், நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம லெவலை வச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,195 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 50 மினிட்ஸில் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 50 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,250, அதாவது ஒரு 50 பாயிண்ட் மேலே போயிட்டான் ஓப்பனுக்கு மேலே. ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே எஸ்டர்டே லோ பிரேக். ஓகேங்களா, அப்போது மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருக்குது, ஆனால் எஸ்டர்டே லோ பிரேக் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஓப்பனுக்கு மேலே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு அவ்வளோ சீக்கிரத்தில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடாது. ஓகேங்களா, ஓப்பனுக்கு மேலே இருந்தாலே மார்க்கெட் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் மாதிரி தான் கணக்கு. ஓகேங்களா, ஓகே. இப்போ 23,250 இருக்கும்போது 23,200 அப்படின்ற காலும் 23,300ன்ற புட்டும் தான் ஆக்சுவலாக இந்த மணி. நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து இதில் எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படின்றது தான் இப்போதைக்கு கேள்வி. நம்ம வந்து 2 ப்ரீமியத்தையும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் 2 ப்ரீமியத்தையும்? மார்க்கெட்டு தான் எஸ்டர்டே லோ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கே, நம்ம புட்டு சைடு போகலாமா அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓப்பனுக்கு மேலே இல்லாமல் டோட்டல் நெகட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக புட்டு சைடு போகலாம். இந்த மாதிரி ஓப்பனுக்கு மேலே இருக்குது ஆனால் எஸ்டர்டே லோ பிரேக் ஆகிருக்கு அப்படின்னா 2 சைடு தான் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, 23,200 அப்படின்ற காலை தான் நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்த்தோம். எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இவன் தான் வந்து ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தான் இவன் ஆக்சுவலாக. அதாவது ஒருத்தன் ஓப்பனுக்கு மேலே இருக்கிறான்னா ஒருத்தன் ஓப்பனுக்கு கீழே போயிடுவான், அதான் ரூலு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்தால் கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். கரெக்டாக அதே மாதிரி தான் இருந்தான். புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு கீழே இருக்கணும், ஓப்பனுக்கு கீழே வந்துருச்சு மார்க்கெட். ஓகேங்களா, ஓகே. இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிட்டான் தெளிவாக. இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டும் எஸ்டர்டே லோ பிரேக், ப்ரீமியமும் எஸ்டர்டே லோ பிரேக். ஓகேங்களா, 2 பேருமே சேம். ஆனால் ஒரே ஒரு சினாரியோ தான், ஓப்பனுக்கு மேலே இருந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் காலையில் பர்ஃபார்ம் பண்ணான். ஆனால் டோட்டலாக ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட். டோட்டல் பெரிய டைம் ஃப்ரேம்லேயே பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேங்களா, அப்போது நம்ம ஆக்சுவலாக அதெல்லாம் பொசிஷனில் பண்ணுறவங்க தான் அதெல்லாம் பார்ப்பாங்க. இன்ட்ராடேயில் அந்த டைமிங்கில் நம்மளுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி இருந்தால், ஏன்னா நம்ம எடுக்க போகிற பாயிண்ட்டே 15 பாயிண்ட், அடுத்த ஒரு 15 பாயிண்ட் தான் எடுக்க போகிறோம். அதுக்கு பெரிய ஆராய்ச்சியோ பெரிய நியூஸோ அதெல்லாம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இருந்தால் எடுக்க போகிறோம், இல்லைனா விட்டுற போகிறோம். ஓகேங்களா, அதனால் இது ஒரு ரெகுலர் என்ட்ரி தான். இது ஆக்சுவலாக மார்க்கெட்டும் எஸ்டர்டே லோ பிரேக், ப்ரீமியம் எஸ்டர்டே லோ பிரேக் இருந்ததுனால கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு செட்டப்பில் தான் இருந்தது. புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணுன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் காலையில் மார்க்கெட்டில் ஓப்பனுக்கு மேலே ப்ரீமியமும் மார்க்கெட்டும் இருந்த ஒரே ஒரு காரணத்தினால காலையில் ஃபஸ்ட் ஆஃப் ட்ரேட் அவன் பர்ஃபார்ம் பண்ணான். ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து நம்ம வெயிட் பண்ணோம் இவன் ஓப்பனுக்கு கீழே போகிறானான்னு சொல்லிட்டு. ஆனால் ஓப்பனுக்கு கீழே போகலை, மார்க்கெட்டும் போகலை. ஆக்சுவலாக வந்து க்ளீனாக வந்து நம்ம அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் தெளிவாக மேலே போக ஆரம்பிச்சிட்டான். ஓகேங்களா, அதனால தான் ஃபஸ்ட் ஆஃப் ட்ரேடு இதை எடுத்தோம் நம்ம. ஆக்சுவலாக இது ஒரு ரெகுலர் என்ட்ரி தான் இது. ஓகேங்களா, இது ஜாக்பாட் என்ட்ரி கிடையாது, இது ஒரு ரெகுலர் என்ட்ரி. ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்ததுனால இவனை நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 180ன்றது இவனோட ஓப்பன். இங்கே தான் நம்ம என்ட்ரி கொடுத்தோம். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 250 வரைக்கும் போச்சு, 70 பாயிண்ட்டு. அவ்வளோ பாயிண்ட்லாம் போவானான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். அது ஒரே கேண்டிலே போயிடுச்சு. 180, 205 போயிட்டான் ஒரே கேண்டிலே. ஓகேங்களா, இதுதான் நம்மளுக்கு டார்கெட், அழகான டார்கெட். 25 பாயிண்ட் ஒரே கேண்டிலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட்டை நம்ம கட் பண்ணிவிடுவோம் எப்போவுமே. ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு அடுத்த 15 பாயிண்ட் பிடிக்கிறதுக்கு, அதுவும் அடிச்சிட்டான்.
ஓகேங்களா. ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணால் அதையும் அடிச்சிட்டான். ஓகேங்களா. ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் ஓப்பனுக்கு மேலே இருக்கிறான். ஆனால் எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்கிறான். ஆனால் எஸ்டர்டே லோவை தாண்டலை இவன். மார்க்கெட்டும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே லோவை தாண்டலை. மார்க்கெட் எஸ்டர்டே லோ கிட்ட போய்ட்டு ரிட்டர்ன் ஆகுது. ப்ரீமியம் எஸ்டர்டே லோ கிட்டேயே போகலை, ரிட்டர்ன் ஆகுது. ஓகேங்களா. ரிட்டர்ன் ஆகுது. தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:50க்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எந்த அட்வான்ஸ் லெவல் எந்த ஒரு ஓப்பனை சப்போர்ட் எடுத்து மேலே போனாலும் அதை கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா. ஏற்கனவே மார்க்கெட் எஸ்டர்டே லோ கீழே இருக்கிறதுனால இவன் லோக்கு கீழே இருந்தால் புட் ஆப்ஷன் வந்து எஸ்டர்டே ஐயே பிரேக் பண்ணணும். இதுதான் ரூல். ஓகேங்களா. இவன் மார்க்கெட்டும் கால் ஆப்ஷனும் லோக்கு கீழே இருக்கான். 2 பேருமே லோ கீழே இருக்கும்போது புட் ஆப்ஷன் கண்டிப்பாக வந்து எஸ்டர்டே ஐயே தாண்டும். ஓகேங்களா. அதான் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. அது கன்ஃபார்ம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 11:50க்கு மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. இவன் ஆல்ரெடி இவன் எஸ்டர்டே லோக்குள்ளே தான் இருக்கிறான். என்ன ஒரு விஷயம்னா இவன் ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தனால நம்ம புட் ஆப்ஷனை எடுக்க முடியாத சூழ்நிலையாச்சு. அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் இவன் ஸ்ட்ராங்காக இருந்தான். ஒரு 70% ஸ்ட்ராங்காக இருந்தான். ஓப்பனுக்கு மேலே ஃபுல் ஸ்ட்ராங்னே கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா. அதாவது ஏன் அப்படின்னா ஓப்பன் மேலேயும் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலேயும் இருந்தாலே இவன் டோட்டல் ஸ்ட்ராங்கில் இருக்கான்னு தான் அர்த்தம். அதனால தான் இவனை நம்ம விட்டுட்டு புட் ஆப்ஷனை நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எடுக்க முடியல. ஓகேங்களா. அப்போது இவன் வீக் ஆகணும். எங்கே வீக் ஆகிறான்னா 11:45க்கு வீக் ஆகிறான். ஓகேங்களா. அப்போ தான் நம்ம போய்ட்டு புட் ஆப்ஷனை போய் எடுத்தோம். ஓகேங்களா. 23,300 அப்படின்ற புட் ஆப்ஷன் தான் அந்த டைமில் இந்த மணி. அதனால் அவனை தான் போய் நம்ம எடுத்தோம். ஆக்சுவலாக பாருங்கள் 11:50 இங்கே தான், இந்த இடம்தான். அவன் வந்து ஓப்பனையும் அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடைக்கிறான். இவன் பாருங்கள் எஸ்டர்டேயை மேலே உடைக்கிறான். ஏன் இவன் எஸ்டர்டேயை மேலே உடைக்கிறான்? ஆல்ரெடி அவன் லோவுக்கு கீழே இருக்கிறான். யார்? கால் ஆப்ஷன். மார்க்கெட்டும் லோ கீழே இருக்குது. அப்போ இவன் ஐக்கு மேலே இருக்கணும். அதுதான் ரூல். எவ்வளோ தான் இவன் கரைஞ்சி கீழே வந்தாலும் மார்க்கெட்டும் ப்ரீமியமும் லோவுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் எப்போ வேணால் இவன் திரும்பி மேலே போயிடுவான்றது தான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. இது ஒரு ஓவராலாக நம்ம சொல்கிறோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்போம். அது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா. அப்போது 11:50க்கு அவன் டோட்டலாக வீக் ஆகிறான். அந்த இடத்துல அவன் ஓப்பனுக்கு கீழே போனால் எவனா ஒருத்தன் ஓப்பனுக்கு மேலே இருப்பானுங்க. எக்ஸ்பைரி டைமில் தான் 2 பேருமே ஓப்பனுக்கு கீழே சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. 2 பேருமே வந்து ஆக்சுவலாக நான் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே ஒரு 11 மணி 12 மணிக்கு மேலே ஒர்க்கும் ஆகாது எக்ஸ்பைரி டைமில். ஆனால் மிச்ச டேயில் எல்லா டைமும் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் பக்காவாக எடுக்க முடியும் என்ட்ரி. ஓகேங்களா. ஓகே. அதனால் 11:50க்கு அவன் வீக் ஆகிட்டான் டோட்டலாக கால் ஆப்ஷன். அப்போ தான் இவனை எடுக்கிறோம். அதாவது ஓப்பனை தாண்டும் போது எடுக்கிறோம். இல்லை எஸ்டர்டேயை கூட தாண்டும் போது கூட எடுக்கலாம். ஓகேங்களா. ஓப்பன் 172, இவனோட எஸ்டர்டே 163. ஓகேங்களா. அவன் லோவுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் இவன் ஐயை தாண்டி மேலே போய் தான் ஆகணும். அதுதான் ரூல். ஓகேங்களா. சப்போஸ் இங்கே எடுக்க முடியலனா கூட இந்த இடத்துல டோட்டலாக வீக் ஆகிட்டான் அவன் கால் ஆப்ஷன். அதை பிரேக் அவுட் பண்ணி புல் பேக் வந்து திருப்பியும் வந்தான் அவன் கால் ஆப்ஷன். அதாவது அவன் கீழே உடைச்சி புல் பேக் ஆகிறான், இவன் மேலே உடைச்சி புல் பேக் ஆகிறான். இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக ஏன் இவனை இங்கே எடுக்கணும்? ஆல்ரெடி அவன் ஓப்பனுக்கு கீழே, அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே, எஸ்டர்டே லோ கீழே. அப்போது இவன் ஐக்கு மேலே போய் ஆகணுன்றது தான் ரூலு. இன்னொன்று மார்க்கெட்டும் சேம் சீனரியில் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ரீமியமும் மார்க்கெட்டும் ஒரே சீனரியில் இருந்தால் ஆப்பனண்ட் ரொம்ப பவராக மேலே போவான்றது நம்ம சொல்லியிருக்கோம். பர்ஃபார்ம் நல்லா பண்ணுவான்றது சொல்லியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா. அது பிரகாரம் இந்த என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். இந்த என்ட்ரியை பண்ணாமல் விட்டவங்க இந்த என்ட்ரியை பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரேடை நம்ம எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது அவங்கவுங்க விருப்பம் தான். ஏன்னா அது ரெகுலர் என்ட்ரி தான் அது. ஓகேங்களா. எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு அது தெரியும். அவன் ஓப்பனுக்கு அவன் வந்து எஸ்டர்டே லோவுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கிறவன் மேக்ஸிமம் அவன் ஓப்பனை தாண்டி போனாலும் எஸ்டர்டே லோவை டச் பண்ணிவிட்டு திருப்பி கீழே தான் வருவான்றது நல்லாவே தெரியும். எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருப்போம். அப்போ எஸ்டர்டே லோவை ஒன்று அவன் டச் பண்ணி ரிட்டர்ன் ஆகும்போது இவன் எஸ்டர்டே ஐக்கு கீழே இருப்பான். அப்போ இவனை எடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணி வெயிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஆஃப் ட்ரேட் நம்மளுக்கு தேவையில்லை ரெகுலர் என்ட்ரி. ரெண்டாவது அவன் வீக் ஆனவொன்னே இவனை எடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் ஃபஸ்ட் ஆஃப் ட்ரேடில் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால்
கால் ஸ்ட்ராங்காக இருந்த காரணத்தினால ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்ததுனால அவன் பர்ஃபார்ம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவன் வீக்கானவனை நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை எக்ஸிக்யூட் பண்ணோம்ன்றதை சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும் எல்லாருக்கும். ஓகேங்களா? டெக்னிக்கலாகவும் சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக வந்து ஒரு சாதாரணமாகவும் என்ட்ரி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். நான் டெக்னிக்கலாகவும் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். இது வந்து ஜென்ரலாக நம்ம எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொல்கிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆஃபில் கால் வந்து வீக்காக இருந்தவன் ஸ்ட்ராங்காக இருந்தான். அதனால் அவன் பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டான். அவன் எப்படியா இருந்தாலும் வீக்காக இருக்கணும், ஸ்ட்ராங்காக ஆயிட்டாலும் அவன் வீக்கு தான் ஆவான் திருப்பி. மேக்ஸிமம் அப்படி தான் நடக்கும். 100% 80% அப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? அப்போ அவன் வீக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கணும். எப்போ வீக் ஆகிறான்? ஒரு 11:50க்கு 12 மணிக்கு வீக் ஆகிறான். அப்போ அந்த இடத்துல புட் ஆப்ஷனை நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் பிரகாரம் நம்ம வந்து அட்வான்ஸ் லெவலே மீட் ஆகலனா கூட ஐயை வச்சோ இல்லை ஓப்பனை வச்சோ இல்லை எதுவுமே மீட் ஆகலனா கூட ஒரு லோவை லோவை கூட ஸ்டாப் லாஸாக வச்சு கூட நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? அதனால் அந்த என்ட்ரி தான் இது. ஓகேங்களா? எக்ஸாக்டாக பாருங்கள், ஐயில் உட்காந்து தான் மேலே போகிறான். 165 கிட்டத்தட்ட 220, அதாவது 100 பாயிண்ட்டு. ஒரு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிக்கு இவ்வளோ பெரிய பாயிண்ட்டு. எந்த ஒரு இண்டிகேட்டர் கிடையாது, எந்த ஒரு நியூஸ் பேஸ் கிடையாது, எந்த ஒரு ப்ரீமியம் கால்குலேஷனு, எந்த ஒரு பெரிய ஆராய்ச்சி ப்ரீமியத்தை பற்றி, மார்க்கெட்டு இப்படி நடக்குதா அப்படி நடக்குதா, மீட்டிங் பாயிண்ட் இருக்கா, எதையுமே பார்க்காம ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு மூமெண்ட், நல்ல மூமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போது ஒரு ப்ரீமியத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகும்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சி அதனுடைய சக்ஸஸ் ரேஷியோவை பார்த்து நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை ஒரு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியாக நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கூட இன்க்ளூட் பண்ணி ஈஸியாக என்ட்ரி எடுக்கிற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதுதான் இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. அப்போது ஃபஸ்ட் என்ட்ரியை எடுக்காமல் இதை கூட எடுக்கலாம். இல்லை ஃபஸ்ட் என்ட்ரி எடுக்கிறதுனால எடுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா இவன் இந்த இடத்துல வீக் ஆகிறான். இந்த இடத்துல வந்து தெளிவாக வீக் ஆகிறான், ஓப்பனுக்கு கீழே வரான் இந்த இடத்துல. அப்போ அவனை எடுக்கலாம்னா எடுக்கலாம் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி என்ட்ரி ரொம்ப 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 ஈஸியான என்ட்ரி. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான என்ட்ரி. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருக்கிறவன் பர்ஃபார்ம் பண்ணான். செகண்ட் ஹாஃபில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறவனே பர்ஃபார்ம் பண்ணி டார்கெட் கொடுத்தான். அவன்தான், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? 2 பேரில் யாரை வேணால் எடுக்கலாம். ஆனால் நம்ம அட்வைஸ் பண்ணுறது ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஓகேங்களா? நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம். திருப்பியும் சொல்கிறது என்ன, அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ வாங்கணும்னு நினைக்கிறோம், நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ காய்ஸ், பை.